பிரார்த்தனை. ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாளன் உள்ளத்துள்ளே இருப்பள்ளிங்கு ஒரு ஒழுதும் வாராதிட. யோ தேவ சதிதாஸ்மாகம் தியோ தர்மாதிகோச்சராः பிரேரயேதஸ்ய யத்பர்கः தத்வரேண்யம் உபாஸ்மஹே. ஹரி ஓம். போன வகுப்புல ஷண்மதம் பற்றி ஒரு கேள்வி வந்தது. அது சம்பந்தமா இன்னொரு விஷயம் கூட ஆதிசங்கரர் பஞ்சாயத்தன பூஜை அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்தினார் சொல்லுவாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். தினசரி நம்ம வீட்டுல பண்ற பூஜை பஞ்சாயத்தன பூஜை. நாம ஹிந்துக்கள் ஒற்றுமையா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது. ரிக்வேதமே சொல்லுது, ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. உள்ளது ஒண்ணுதான், பெரியவர்கள் அதற்கு பல பெயரிட்டு அழைக்கிறார்கள் அப்படின்னு. இப்படியெல்லாம் இருந்தாலும் சிலர் தங்களுடைய அறியாமையினால, ஆழமான இந்து மதத்தை பற்றின புரிதல் இல்லாததுனால சில குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. அதனால சங்கரர் 6 மதங்களை நம்ம தொட வச்சோம், 6 கிளையா போயிடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தானோ என்னமோ பஞ்சாயத்தன பூஜைன்னு ஒண்ணு பண்ணார். அதுல எப்படின்னா, சௌரம் அதாவது சூரியனை வழிபடுறதுக்காக வேண்டி ஸ்படிகம் வச்சிருப்பாங்க, அதான் வச்சிருக்கலாம். சிவனை வழிபடுறதுக்காக வேண்டி நர்மதா நதியிலிருந்து கிடைக்கக்கூடிய பானலிங்கம் அப்படிங்கிற மாதிரி கல். நர்மதா நதியில ஆற்றுல கற்கள் அடித்து வரும்போது ரோலிங் ஸ்டோன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரோலிங் ஸ்டோன் நெவர் கெட் மாஸ். கற்கள் நதிகள்ல வேகமாக வரக்கூடிய நதிகள்ல வரும்போது உருண்டு 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 அது ஒரு ஒழுங்கற்ற வடிவத்துல இருந்தா கூட ஒரு உருண்ட வடிவத்துக்கு மாறும். நர்மதையில கிடைக்கக்கூடிய நதிகள் சிவலிங்கம் மாதிரி வடிவத்துல வரும், அல்லது வரக்கூடிய கற்கள்ல சிவலிங்கம் மாதிரி வரக்கூடிய கற்களை பானலிங்கம் அப்படின்னு சொல்லி, இந்த நர்மதே நதியில கிடைக்கக்கூடிய பானலிங்கம் நர்மதேஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பூஜையில வைப்பாங்க. பொதுவா ராமகிருஷ்ண மடங்கள்ல இந்த பழக்கம் இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நான் முன்னாடி இருந்த ஆசிரமத்துல நர்மதேஸ்வர் பானலிங்கம் பூஜையில இருக்கும், அடுத்தது சொல்ல போறதும் பூஜையில இருக்கும். இந்த ரெண்டும் இருக்கும். இப்ப சிவனுக்கு பிரதிநிதியா நர்மதேஸ்வர் பானலிங்கம். அடுத்தது நேபாளத்துல கண்டகி அப்படின்னு ஒரு நதி போகுது. அந்த நதியில கிடைக்கக்கூடிய ஒரு விதமான கற்கள் மாதிரியானது, அது கற்கள்னு சொல்ல முடியாது, அறிவியல் பூர்வமா சோகால்டு அறிவியல் பூர்வமா சொல்றதா இருந்தா மெல்லுடலிகள் அப்படின்னு சில உயிரினங்கள் இருக்கு. நத்தை, நண்டு, சிப்பி, இது மாதிரிப்பட்டது ரொம்ப சாஃப்டான உயிர்கள். தன்னை சுற்றி ஒரு ஓடு வச்சுக்கும். அப்ப வெளியிலிருந்து எதுவும் அவங்க அதனுடைய உடல்களை உரச முடியாது, துன்புறுத்த முடியாது. அந்த மாதிரி இத மாதிரி வாழ்ந்த ஒரு ஜீவின்னும் அதனுடைய ஓடு அப்படின்னும், அதனால அதுக்கு உள்ள சில அடையாளங்கள் இருக்கும் அப்படின்னும், இதுல சங்கு சக்கரம் இருந்தா அது விஷ்ணுவுக்குன்னும் பலவிதமான அடையாளங்கள் இருக்கலாம்னும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சால கிராமங்களால தான் இந்த பக்கத்துல திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில், கௌராங்கர், அதாவது ஹரே கிருஷ்ணாவுடைய ஒரு முக்கியமான தலைவர் சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு இந்தியா முழுக்க சுற்றி வந்த போது ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இப்போ ஹரே கிருஷ்ணாக்காரங்க அவங்களுக்கு நாங்க ஒரு இடத்த பராமரிக்கிறாங்க. நம்மாழ்வார் மாதிரிப்பட்ட ஆழ்வார்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. வாட்டாத்தான் அடிவணங்கே அப்படின்னு பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட பிரபலமான ஒரு ஸ்தலம். இதனுடைய மாதிரியாகத்தான் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் கட்டப்பட்டது. இவரு மேற்க பார்த்து படுத்திருப்பார், அவரு கிழக்க பார்த்து படுத்திருப்பார். கோயிலுடைய ப்ரொபோர்ஷன் ஒரே மாதிரி இருக்கும் திருவனந்தபுரம். ஏன்னா முன்னாடி ராஜா இங்கதான் பத்மநாபபுரம் அல்லது இரணியல் இந்த மாதிரி கொட்டாரங்கள்ல இருந்தார். முக்கியமா பத்மநாபபுரத்திலிருந்து திருவட்டாருக்கு தொழுதுட்டு போவார். பின்னாடி அவரு கொல்லம் வரைக்கும் ஜெயிச்ச உடனே தலைநகரத்தை கொஞ்சம் மத்திய இடத்துக்கு மாத்தோம் அப்படின்னு திருவனந்தபுரத்துக்கு மாத்தின போது இதே அவ்வளவு தூரம் தொழுதுட்டு போவதுக்கு சௌகரியப்படாதனால அங்க திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலை ஏற்படுத்தினார்னு சொல்லுவாங்க. இது ஆதி கேசவ பெருமாள், அது அனந்த சயன பெருமாள். இந்த சுவாமி நிறைய சால கிராமங்களால தான் அந்த சுவாமியுடைய மேனி வடிவமைக்கப்பட்டிருக்குதுமாங்க. பொதுவாக ஒரு சுவாமியினுடைய மேனி சுண்ணாத்துனால இருக்கலாம், மரத்தினால இருக்கலாம், உலோகத்தால இருக்கலாம், கல்லால இருக்கலாம், இப்படி பல விதமா இருக்கலாம். இந்த சுவாமி சால கிராமமூர்த்தி, காஞ்சிபுரம் அத்திவரதர், அத்தி மரத்தால உருவாக்கப்பட்டவர். அவரு முஸ்லிம்களுக்கு பயந்து ஒளிச்சு போய் தண்ணிக்குள்ள போய் கிடக்காரு. 40 வருஷத்துக்கு ஒருக்கதான் என்னவோ வெளியே வருவாராம். அவருக்கு இன்னும் அந்த பயம் போகல. நமக்கு பயம் போகலைன்னா பாவம் அவரும் நம்ம பயந்து இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அவர் நமக்கு சாமியெல்லாம் இருக்காரு, அவருக்கு துரதிருஷ்டம். அதனால சரி, அந்த சால கிராமம் பொதுவாக அதுல பலவிதமான அடையாளங்கள் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. சங்கு சக்கரம் ஒரு அடையாளம். வெள்ளிமலை ஆசிரமத்துல நாம வழிபடக்கூடியதுல சங்கு சக்கர அடையாளமே இருக்கும். பொதுவா அதை உடைச்சி பார்க்க மாட்டாங்க உள்ள என்ன இருக்கு அப்படின்னு. அப்படி ஒரு ஐதீகமும் இருக்கு. உடைச்சு பார்த்தா பல விதமான அடையாளங்கள் பார்க்கலாம். பொதுவா பார்க்க மொத்தமா அப்படி ஒரு கூழாங்கல் மாதிரி இருக்கும். பார்க்க கொஞ்சம் மரம் மாதிரி கூட இருக்கும், அது பார்க்கறதுக்கு கல் மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது. இப்படி கண்டகியில கிடைக்கக்கூடிய இந்த இது பாருங்க, நம்முடைய முன்னோர்களுக்கு எந்த அளவுக்கு ஜியாகிரபிக்கல் நாலேஜ்,
எந்தெந்த ஊர்ல என்னென்ன கிடைக்கும், என்னென்ன ஸ்பெஷல் அப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்க ரத்தினம் கிடைக்கும், வைரம் கிடைக்கும், தங்கம் கிடைக்கும் மட்டும் இல்ல, சாலக்கிராமம் எங்க கிடைக்கும், நர்மதேஸ்வர் லிங்கம் எங்க கிடைக்கும், ஸ்படிகம் எங்க கிடைக்கும், இதெல்லாம் கூட அவனுக்கு தெரியும். ஏன்னா இவங்க லட்சக்கணக்கான வருஷங்கள் இந்த பூமியில இருந்துட்டு இருக்காங்க. 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்ன அந்த கூட்டம் கிடையாது இது. அதனால இவங்களுடைய அறிவு ரொம்ப கூடுதல், அனுபவமும் கூடுதல். ஒருவேளை அறிவு கம்மியா இருக்குன்னு யாராவது நினைச்சா கூட அனுபவம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அறிவை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. இது விஷ்ணுவை பிரதிநிதித்துவப்படுத்தி பஞ்சாயதன பூஜையில வைப்பாங்க. நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியினுடைய சாலக்கிராமம். அடுத்தது ஆந்திராவில், இன்னைக்கு அது ஆந்திராவில் இருக்கு, ஸ்வர்ணமுகி நதியில கிடைக்கக்கூடிய கல் தேவிக்காக வேண்டி. இதுல ஸ்வர்ணமுகி அப்படிங்கிறது தமிழ்ல பொன்முகலி, காளஹஸ்தி பஞ்சபூத ஸ்தலங்கள்ல வாயுஸ்தலம், கண்ணப்ப நாயனார் கண்ண பிடுங்கி வச்ச குடுமித்தேவர் ஜடாதரர் அங்கதான் இருக்கார். இந்த பொன்முகலி ஆற்றங்கரையில தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. சம்ஸ்கிருதத்துல அதை ஸ்வர்ணமுகி சொல்றாங்க. அதே அந்த ஸ்வர்ணமுகி தான் இது அப்படிங்கிறது என்னுடைய யூகத்துல சொல்றேன். அந்த ஸ்வர்ணமுகி நதியில கிடைக்கக்கூடிய கல் தேவிக்கு. தேவின்னு சொல்லும் போது பொதுவா பார்வதி, அது எல்லா 30 தேவியரும் ஒரு ஆள் தான். சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, ருத்ரா சம்ஹாரிணி ருத்ரரூபா, சதாசிவா அனுகிரகதா, மகேஸ்வரி, सृष्टिकर्त्री ब्रह्म रूपा, गोप्त्री गोविंद रूपिणी, संहारिणी रुद्र रूपा, திரோதான கரீஸ்வரி. திரோதா 5 விதமான தொழில்கள் பண்ணும்போது அவளுக்கு ஏதோ 5 பேரு. அதனால தேவி அப்படின்னா இது யாராவும் இருக்கலாம். நவராத்திரிக்கு அதனால தான் 3 பேரையும் கொண்டாடுறோம். இப்போ ஆந்திராவில் உள்ள சொர்ணமுகி கல்லு தேவியை பிரதிநிதித்துவப்படுத்தி பஞ்சாயத்தன பூஜையில வரும். அடுத்தது ஷோணபத்ரா நதியினுடைய சிவப்பு கல் கணபதியை பிரதிநிதித்துவப்படுத்தி. இந்த 5 பேருக்கும் இப்படி 5 பொருட்கள் வச்சு பஞ்சாயத்தன பூஜை பண்ணலாம். நாம விக்கிரகம் செய்யணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. இது இருந்தா அந்தந்த தெய்வங்களுக்கு ஆயிடும். இதுல விடுபட்டு போனவர் முருகர், பாவம். அவருக்கு ஒன்னும் ஏற்படுத்தல. அதுவும் முருகரையும் சேர்த்தா 6 மதம் ஆயிடும். இது ஒரு கூடுதல் தகவல், ஜிகே. அடுத்தது போன வகுப்புல சூரியன் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல மந்தேகர்கள்ங்கிற அசுரர்கள் சூரியனை தாக்குவாங்கிற மாதிரி சொன்னோம். அது சந்தியாவந்தனத்துல அது சொந்தமா வருது. அந்த விஷயம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கிய விஷயமா இருக்கும். அதை ஒட்டி சந்தியாவந்தனத்தையும் கொஞ்சம் சொல்றது மாதிரி யோசனை. அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ராகு அந்த ஒரு அசுரன் பேரு இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த அசுரன் மாறு வேஷத்துல தேவர்கள் வரிசையில உட்கார்ந்து அமிர்தம் சாப்பிட்டுருவார். சூரியன் சந்திரனும் காட்டி கொடுத்துருவாங்க. விஷ்ணு மோகினி அவதாரத்துல இருந்தவர் உடனே சக்கரத்தால அவங்கள
அந்த அசுரனை கழுத்தை வெட்டிடுவார். அமிர்தம் சாப்பிட்டதுனால அவங்களுடைய தலையும் உடலும் தனித்தனியாக அழியாம இருக்குது அப்படின்னு. இது புராண கதை. இந்த கதையை சொன்னது யாரு அப்படின்னா, எந்த ஹிந்துக்கள், எந்த சனாதன தர்மிகள் சூரியன் தொடங்கி 7 கிரகங்கள் சொல்லி ராகு கேது ரெண்டும் சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள் அப்படின்னு துல்லியமாக சொல்ல தெரிந்த சனாதன தர்மிகள் தான் 9 கிரகத்துல ராகு கேத்துவை கொண்டு வந்தாங்க. கிரகம் அப்படிங்கிறதும் பிளானட்ங்கிறதையும் குழப்பக்கூடாது. மாடர்ன் சயின்டிஸ்ட், சோகால்டு மாடர்ன் சயின்டிஸ்ட் புளூட்டோ ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இல்ல அடிச்சான் குடிச்சான் புளூட்டோ கிரகம் இல்ல, இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்துல யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ எல்லாம் கதை சொல்ற காலத்துல நம்முடைய பரம்பரை அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம மாற்றி மாற்றி பேசுறது சயின்ஸ், மாற்றாம பேசுனா சனாதன தர்மம். அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு மெத்தடாலஜி, வைரஸ், கிருமி இப்படி எல்லாம் சொன்னா அலோபதி, வாதம், பித்தம், கபம் இப்படி எல்லாம் சொன்னா ஆயுர்வேதம். அது அவங்களுடைய மெத்தடாலஜி. அதுக்கு ஒரு அழகான வார்த்தை ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, ஞாபகம் வரும், அது சொல்றேன். அப்போ நம்முடைய இதுல பூமி தான் சென்டர், நாம தான் முக்கியம். நம்மளை சுத்தி தான் நாம இருக்கிறதுனாலதான் மற்றதுக்கெல்லாம் ஒரு விலை. அதனால பூமி, அதை சுற்றி கிரகங்கள். இப்ப நம்முடைய கிரகம்ங்கிறதுடைய அர்த்தமே வேற. சூரியன் தொடங்கி ராகு கேத்து வரையிலும் கிரகங்கள். இதுல சூரியன் எப்போது பீடிக்கப்படுவார் கேதுவினால, சந்திரன் எப்போது ராகுவால பீடிக்கப்படுவார், சில சமயங்கள கொஞ்சம் மாற்றியும் கூட நாம சொல்றது உண்டு. அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பொதுவா சூரியனுக்கு கேது, சந்திரனுக்கு ராகு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். சில சமயங்கள மாற்றி சொல்றதும் பார்த்திருக்கிறேன். அதனால அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இத துல்லியமாக பஞ்சாங்கத்துல நவீன சோகால்டு அறிவியல் கூட சொல்ல முடியாத விஷயத்த பஞ்சாங்கத்துல நீ எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நமக்கு குறிச்சு தந்துருவாங்க. இந்தந்த வருஷத்துல இந்தந்த சமயத்துல இப்படி இப்படி கிரகணம் வரும், அந்த கிரகணம் இந்தியாவுக்கு உண்டா இல்லையா, வேற அல்லது வேற நாட்டுக்கா, நாம அதுக்கு என்னென்ன விதமான ஆச்சாரங்களா, நம்ம நாட்டுல இருந்தா என்னென்ன விதமான ஆச்சாரங்கள், நம்ம நாட்டுல இல்லைன்னா என்ன விதமான ஆச்சாரங்கள், எத்தனை மணிக்கு கிரகணம் தொடங்கும், எத்தனை மணிக்கு முழுமையா பிடிக்கும், எத்தனை மணிக்கு விடும், அதுக்கு இத்தனை மணி நேரம் முன்னாடி நாம ஆச்சாரங்களை செய்யணும், இத்தனை மணி நேரத்துக்கு பிறகு அதை முடிக்கணும், அந்த நேரத்துல என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விவரங்களும் துல்லியமாக சொல்ல தெரிந்த அறிவியல் அறிஞர்களை மிஞ்சின ரிஷிகள் நம்ம நாட்டில் இருந்தாங்க. இன்னைக்கு சயின்ஸ் ஆமாமா அவங்க சொன்னது சரிதான், அவங்க சொன்னது சரிதான் அப்படின்னு ஜால்ரா போடுறதுதான் சயின்ஸுடைய வேலை. இதுல இவ்வளவு விஷயம் சொல்ல தெரிஞ்சவங்க பாம்பு பிடிக்குது சூரியனையும் பூமியையும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு உருவகம் அப்படின்னு நாம எளிதா புரிந்து கொள்ள முடியும். தெரியாதவங்க சொன்னா பாவம் கதை சொல்றாங்கன்னு சொல்லலாம், தெரிஞ்சுக்கே சொன்னா அது ஒரு உருவகம். பொதுவா குழந்தைகளுக்கு கேள்விகளுக்கு நம்ம பதில் அப்படியே சொல்ல முடியாது. குழந்தைகளுடைய வயசு, குழந்தைகளுடைய
அனுபவம், குழந்தைகளுடைய அறிவு, குழந்தைகளுடைய பின்னணி இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் குழந்தைகளுக்கு பதில் சொல்ல முடியும். எனக்கு சயின்ஸ் தெரியும், அதனால சூரியன் உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை அப்படின்னு குழந்தைகிட்ட போய் பாடம் எடுக்க முடியாது. அவங்களுக்கு புரிகிற பாஷையில நாம பேசணும். அப்படி இந்து மதத்துல குழந்தைகளுக்கு புரிகிற பாஷையிலையும் சொல்லி வச்சிருக்காங்க, இளைஞர்களுக்கு புரிய பகுத்தறிவு புலிகள் அவங்களுக்கு புரிகிற பாஷையிலும் சொல்லி வச்சிருக்காங்க, அனுபவஸ்தர்கள் முதியோர்கள் அவங்களுக்கு புரிகிற பாஷையிலையும் சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாமே இந்திய அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். சின்ன பிள்ளைகளை எங்க பகுதியில இப்படி பயமுறுத்துற வழக்கம், நான் நிறைய பயமுறுத்தி இருக்கேன். அப்படி தெரியும், ஆனா மற்றவங்களை அப்படி சொல்லி பயமுறுத்தல ஒரு சந்தோஷம். ஏய் வெளியே போகாத, 2 கண்ணை வருவான் பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சின்ன பிள்ளைகளும் பயந்துடும். நம்ம சொல்லக்கூடிய அந்த துணியில 2 கண்ணை வருவான் அப்படின்னா எல்லாருக்கும் 2 கண்ணு தானே இருக்குன்னு யோசிக்க தோணாது, அவங்க ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி சந்தியா காலத்துல சாப்பிடக்கூடாது. சின்ன குழந்தை என்ன பண்ணும், இயல்பா அவங்களுக்கு இருக்கணும், ஏன் சாப்பிடக்கூடாது. அந்த காலத்து குழந்தைகளும் இப்படி இருந்திருக்கும், இந்த காலத்து குழந்தைகளும் இப்படி மட்டும் தான் இருக்க தெரியும். அந்த காலத்துல நிறைய நல்ல குழந்தைகள் இருந்தாங்க, பெரியவங்க சொன்னாங்க, அம்மா அப்பா சொன்னாங்க, கேட்போம் அப்படின்னு கேட்கணும். சில பிள்ளைகள் மட்டும் கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கிற பிள்ளைகளுக்காக வேண்டி எச்ச பிசாசு நடமாடும். சாயந்தரம் சந்தியா காலத்துல எச்ச பிசாசு நடமாடும், அது பிடிச்சுக்கிடும். அதனால பூஜை பண்ண வேண்டிய சந்தியா நேரத்துல பூஜை பண்ற வேலையை பார்க்கணும், சாப்பிட்டு இருக்க கூடாதுங்கிறது சொல்லாம இப்படி சொன்னாங்க. அதனால இந்து மதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை நாம ரொம்ப கவனமாக அணுகணும் அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணம். இப்போ இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம், நான் தகவலை மட்டும் சொல்றேன். 27 நட்சத்திரங்கள் இருக்குன்னு நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு சயின்ஸ் அத நாம சொன்ன ஒவ்வொன்னையும் சயின்ஸ் உறுதிப்படுத்துது. அவ்வளவுதான் நடக்குதே தவிர சயின்ஸ் புதுசா கண்டுபிடிக்கல. நம்ம சொன்னதை ஆராய்ச்சி பண்றாங்க, ஆமாமா அவங்க சொன்னபடி இருக்குன்னு பதில் சொல்றாங்க. 27 நட்சத்திரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 27க்கும் பேரு கொடுத்திருக்கிறோம். அந்த 27ஐயும் 12 ராசியில பங்கு வச்சிருக்கிறோம். அப்படி பங்கு வைக்கும் போது 108 பங்கு வச்சிருக்கிறோம். 108க்கும் நமக்கும் உள்ள தொடர்பு ஊரறிஞ்ச ரகசியம், அது ஒரு தனி ஆராய்ச்சிக்குரிய விஷயம். 108 பத்தி நிறைய கதைகள் சொல்லலாம், ஏன் 108 அப்படிங்கிறது. இது ஒரு 108. இதுல அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு அதுகளுக்கு பேரு, அதுகள் என்ன ஷேப்ல இருக்கு, எந்த ராசியில இருக்கு, இப்படி ஏராளமான தகவல்கள் நம்முடைய வானியல் நூல்கள்ல, அதாவது ஜோதிஷ சாஸ்திரங்கள்ல இருக்கு. இதுல அஸ்வினி நட்சத்திரமா இருந்தால் கேது திசையில ஆரம்பிக்கும். இந்த புண்ணியவான்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் 777 வரிசைப்படுத்தினீங்கன்னா 8வது, அடுத்தது 15வது, 1 8 15. இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் அஸ்வினி மகம் மூலம் கேது தசை முதல்ல ஆரம்பிக்கும். அப்ப பொதுவா அவங்க பிறக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான, குழந்தையா இருக்கும்போது கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு தான் இருக்குன்னு தோராயமா. ஆனா அவங்களுக்கு ஒரு புண்ணியம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு சனி தசை வரவே போறதில்லை. சனி தசை 19 வருஷம், 100 வயசுக்கு மேல இருந்தா மட்டும்தான் சனி தசை வர முடியும். 120 வயசு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா கிரகம் ஒரு ரவுண்டு வர முடியும். அப்போ அஸ்வினி மகம் மூலத்துல பிறந்தா சனி தசை வரும்னு கவலையே பட வேண்டாம். வேற அந்தர திசையெல்லாம் வரும், நான் சொல்றது மகா திசையை சொல்றேன். இப்போ பரணி பூரம் பூராடமா இருந்தா பிறக்கும் போதே சுக்கிர தசை. பொதுவா 20 வயசு வரைக்கும்
அதாவது குழந்தை பிராயத்துல எல்லா சுகங்களும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சில வீடுகள்ல இந்த மாதிரி பரணி, பூரம், பூராடம் பிறந்த பிறகு அந்த வீட்டுல பொருளாதார நிலையில இம்ப்ரூவ் ஆகும். இந்த பிள்ளை பிறந்த பிறகுதான் எனக்கு அது நடந்தது, இந்த பிள்ளை பிறந்த பிறகுதான் இது கிடைச்சது அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு பின்னாடி இந்த நட்சத்திரக்காரங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த குழந்தைகள் பிறக்கும் போது சூரிய திசை நடக்கும். இவங்களுக்கு ஜென்மத்திலையும் சுக்கிர திசை வரப்போறது இல்லை. பொதுவாக இந்த பகுதிகளில் ஒரு பழக்கம் இருக்கு, அவருக்கு என்ன சுக்கிர திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சுக்கிர திசை இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. நான் சொல்றது மகா திசையை சொல்றேன். இவங்க பொதுவா சின்ன குழந்தையா இருக்கும்போது வெப்பத்தினாலான நோய்கள் இவங்களுக்கு வரலாம். நான் இப்ப சொல்லக்கூடிய எல்லாமே ஜோதிஷ சாஸ்திரம் சம்பந்தமான சில விஷயங்கள். அடுத்தது ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம். இவங்களுக்கு பிறக்கும்போது சந்திரன் திசை இருக்கும். இவங்களுக்கு சுக்கிரனும் சூரியனும் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒருவேளை 100 வயசுக்கு இருந்தால் சுக்கிரன் வரலாம், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அடுத்தது மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம். இவங்களுக்கு செவ்வாய் திசையில வாழ்க்கை ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல இரத்த சம்பந்தமான நோய் நொடிகள் இருக்கலாம். இவங்களுக்கும் சுக்கிரனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி, 100க்கு மேல இருந்தா பார்க்கலாம். அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம். இவங்களுக்கு ராகு திசையில ஆரம்பிக்கும். முதல் 18 வருஷங்கள், தொடக்க வருஷங்கள் ஆண்டவன் புண்ணியம் இருந்தா நல்லா இருக்கும். அடுத்தது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. வியாழ திசையில தொடங்கும். பொதுவா இவருடைய தொடக்க காலங்கள் ரொம்ப அருமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை ஒட்டி நீங்க அவங்க என்ன ராசிங்கிறத கணக்கு போட்டுக்கலாம். நான் கூட ஒரு தகவலும் துல்லியமா சொன்னா தான் அந்த கணக்கு கரெக்டா வரும். நட்சத்திரத்தை பத்தி மட்டும் சொன்னா போறாது, நட்சத்திரத்துல எந்த பாதம் அப்படின்னு சொன்னா தான் அது துல்லியமான ராசி கணக்கு வரும். அஸ்வினி, பரணி அப்படின்னா மேஷம்தான். ஆனா கார்த்திகை மேஷத்திலையும் இருக்கலாம், ரிஷபத்திலையும் இருக்கலாம். அது பாதத்தை வச்சு 9 பாதம் ஒரு ராசிக்கு எடுக்கணும். அப்ப அஸ்வினி 4, பரணி 4, 8, கார்த்திகையில 1, 9 ரிஷபம். மேஷம் கார்த்திகையில மீதி 3, ரோஹிணி முழுவதும், மிருகசீரிஷத்துல 3, 4, 7, 2 பாதம். இத்தனையும் ரிஷபத்துல வரும். இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. நட்சத்திரத்தை வச்சு ராசி சொல்லணும்னா கூடவே நட்சத்திரம் எந்த பாதம்ங்கிறதும் தெரிஞ்சாதான் துல்லியமா சொல்ல முடியும். அடுத்தது பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி. பிறக்கும் போதே சனியில பிறப்பாங்க. வியாழ தசை இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. புனர்பூசம், விசாகம், புரட்டாதிக்கு ராகு தசை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 100 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் வரும், அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இவங்க சனி தசையோட பிறப்பாங்க. அதனால தொடக்க காலம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இது ஏன் எப்படி இதெல்லாம் டிசைன் பண்ணாங்க, இந்த மெத்தடாலஜி எப்படி உருவாக்குறாங்க, பேட்டர்ன்ங்கிறது கொஞ்சம் நெருங்கின ஒரு ஆங்கில வார்த்தை. இன்னும் ஒரு அழகான வார்த்தை எனக்கு ஞாபகம் வரல. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் எப்படி உருவாக்குறாங்கிறதுக்கு பின்னாடி நம்முடைய முன்னோர்களுடைய சயின்ஸ் இருக்குது. கடைசியா ஆயில்யம், கேட்டை, ரேவதி, புதன் திசையில வாழ்க்கை தொடங்கும். இவங்களுக்கு சனி திசை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி.
அதனால ராகு கேது அப்படின்னு சொல்லும் போது பாம்பு பாம்பு சூரியன் பிடிக்கணும்லாம் சொன்னாலும் அது கேட்கறதுக்கு கட்டுக்கதை மாதிரி இருந்தாலும் அவர்களை பற்றின கூடுதல் நிழல் கிரகங்கள் அப்படிங்கறத ஆரம்பிச்சு உள்ள நிறைய அறிவியல் விவரங்களும் நமக்கு தெரியும். சூரியனுடைய ஒளிய சந்திரனுடைய நிழல் மறைச்சால் அது ஒரு கிரகணம், சூரிய கிரகணம். சந்திரனுடைய ஒளிய பூமி என்னுடைய நிழல் மறைத்தால் அது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இன்னைக்கு நவீன கால அறிவியல் புரிந்து கொள்ளுதல். அவங்க நாம சொன்னதுக்கு எதிராக புதிதாக எதுவும் சொல்லல. அடுத்தது சூரியன் தெற்கு திசைக்கு தட்சிணம்னு ஒரு பேரு வந்ததுல சூரியனுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு மகாபாரதம் உத்தியோக பருவம் அத்தியாயம் 109 செய்யுள் 1 சொல்லுது. எனக்கு ரொம்ப காலமா இது சம்பந்தமா மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்தது. இதுல தோராயமா விட கிடைக்குது. நாம தட்சிணை காசு பணம் கொடுக்கறதையும் தட்சிணைன்னு சொல்றோம். திசையையும் தட்சிணம், தட்சிணாமூர்த்தி, தெற்கு திசையை மட்டும் பார்த்து இருக்கக்கூடிய சாமிக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். அப்புறம் வலதுகை பக்கம் அப்படின்னு சொல்லனாலும் சம்ஸ்கிருதத்துல தட்சிணம் அப்படின்னு தான் பேர். மகாபாரதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு காலத்துல சூரியன் ஒரு யாகம் பண்ணார். அதுக்கு கஷ்யப மகரிஷி, காஷ்மீருக்கு சொந்தக்காரன், இன்னைக்கு பயங்கரவாதிகளுக்கு சொந்தமான இடமா இருக்கு. அங்க இருக்கிற கஷ்யபருடைய மதம் மாறின புத்திரர்கள் எல்லாம் கஷ்யபருடைய மதம் மாறாத புத்திரர்களை கொன்னு கற்பழிச்சு மதம் மாத்தி விரட்டி விட்டாங்க. ரலியு கலியு ஜலீல் அப்படிங்கிற பேர்ல. காஷ்மீர் அப்படிங்கிறது கஷ்யபபுரா அப்படிங்கிறது தான் காஷ்மீர் அப்படின்னு நம்முடைய பெயர் காரணம். மனித சமுதாயத்தினுடைய அல்லது பொதுவா உயிர் சமுதாயத்தினுடைய மூதாதையர் பித்ரு கஷ்யபர். என்னன்னா நமக்கு எந்த ரிஷியினுடைய பரம்பரையில நாம வந்தோம்னு தெரியலன்னா கோவில்ல போய் விஷ்ணு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை. கஷ்யப கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டா போறோம், சரியா இருக்கும். பாரத்வாஜ கோத்திரமா வசிஷ்ட கோத்திரமா அப்படின்னு எல்லாம் சொல்ல தெரியலன்னா கஷ்யப கோத்திரம்னு அடிச்சு விட்டா போறோம், சரியா இருக்கும். அந்த கஷ்யபரை புரோகிதரா வச்சு சூரியன் யாகம் பண்ணார். அப்போ தெற்கு திசைய சூரியன் தட்சிணையாக கொடுத்தார். அதனால தெற்கு திசைக்கு தட்சிண திசைன்னு பேர் வந்தது அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. அப்புறம் யாக்ஞவல்கியருக்கு சுக்ல யஜுர்வேதம் சூரியன் கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன். அதுல வாஜசநேய சம்ஹிதா, அந்த சுக்ல யஜுர்வேதத்துக்கு இப்படி ஒரு பேரும் இருக்கு, வாஜசநேய சம்ஹிதா அப்படின்னு. இந்த வாஜசநேயன்கிற வார்த்தை சூரியன் ஒரு பேர். வாஜஸ், வாஜம்னா அன்னம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. குதிரைங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அன்னங்களை உற்பத்தி பண்றதுனால அந்த பேர் வந்திருக்கலாம்.
அல்லது குதிரைகளால வாஜசேன நேயக, குதிரைகளால இழுத்து செல்லப்படுவதாலேயும் 7 வர்ண ஜாலம் கொண்ட குதிரைகளை இழுத்துட்டு போறதுனாலேயும் சூரியனுக்கு அந்த பேர் வந்திருக்கலாம். அப்புறம் ஒரு தகவல் முன்ன பின்ன சொன்னதுல ஒரு குழப்பம் வந்திருந்தா அது சரி கட்டுறதுக்காக வேண்டி, தொஷ்டாவுடைய மகள் சம்ஞா தேவி சூரியனுடைய மனைவி, அவங்களுக்கு யமன் மனு, அதாவது வைவஸ்வத மனு, அப்படி 2 ஆண் குழந்தைகளும் யமி அல்லது யமுனா அப்படிங்கிற பெண் குழந்தை இருந்தது சொன்னேன். சாயாதேவிக்கு அவங்களுடைய நிழல், சாயாங்கிறதே நிழல், சஞ்ஞாதேவியுடைய நிழல், அது அவங்களுக்கு மனு சனைஸ்வரன் 2 குழந்தைகள்னு சொன்னேன். இந்த மனுங்கிறது முன்னாடி ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன், சாவர்ணி மனு அப்படிங்கிறது. மனுக்களை பத்தி பார்க்கும்போது திருப்பி மனுன்னு சொல்லும் போது கன்ஃபியூஷன் வந்திருந்தா அது சாவர்ணி மனு. அப்புறம் சஞ்ஞாதேவிக்கே குதிரை வடிவான குழந்தைகள் அஸ்வினி குமாரர்கள் பிறந்தார்கள். அதை சாயாதேவின்னு சொல்லி இருந்தால் அதுக்கு ஒரு திருத்தம். இதெல்லாம் போன வகுப்பினுடைய தொடர்ச்சி. இப்ப நாம சந்தியாவந்தனத்துல மந்தேகர்கள் அப்படிங்கிற அசுரர்கள் அவர்களுக்காக வேண்டி அர்க்கியம் விடுறது அப்படின்னு. சந்தியாவந்தனத்துல சந்தியா உபாசனம் ஒரு பகுதி, அர்க்கியம் கொடுக்கிறது ஒரு பகுதி, காயத்ரி ஜபம் பண்றது ஒரு பகுதி, உபஸ்தானம் பண்றது ஒரு பகுதி, இப்படி பல பகுதிகள் உண்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதுல அர்க்கியம் பண்ணும்போது அவங்க காயத்ரி மந்திரம் தான் சொல்லுவாங்க. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி கையில தண்ணி எடுத்து ஒரு நெற்றி அளவு கையை தூக்கி சூரியனை பார்த்து தண்ணீரை விடுவாங்க. இதுக்கு அர்க்கியம் அப்படின்னு பேரு. இதுல கொஞ்சம் பரம்பரை வேறுபாடுகள் இருக்கு. ரிக்வேதிகள் எப்படி, சாமவேதிகள் எப்படி, யஜுர்வேதிகள் எப்படி, அல்லது அவங்க பரம்பரை அனுசரிச்சு சின்ன விதி வேறுபாடுகள் இருக்கலாம். அவியல் செய்வது எப்படி, சாம்பார் செய்வது எப்படின்னா வேற வேற ஊர்கள்ல வேற வேற முறைகள் வச்சிருப்பாங்க. அது மாதிரி இதுலயும் சில வேறுபாடுகள் இருந்தாலும் பொதுவா காலையில மத்தியானம் 2 வேளையிலும் நின்னுக்கிட்டு அர்க்கியம் கொடுக்கணும். சாயந்தரம் உட்கார்ந்துட்டு கொடுக்கலாம். பொதுவாக இந்த சந்தியா பண்ணும்போது எந்த திசையை பார்த்து பண்ணணும் அப்படின்லாம் சில முறைகள் உண்டு. பொதுவா சூரியனை பார்த்து பண்ணணும். இப்ப காலையில பண்றீங்கன்னா கிழக்கு திசையை பார்த்து, மத்தியானம் 12 மணிக்கு முன்னாடியே கரெக்டா பண்றீங்கன்னா அப்பவும் கிழக்கு திசையை பார்த்து இருக்கலாம். இல்ல 12 மணி தாண்டிட்டுதுன்னா, இது என்னுடைய வைக்கணும், மேற்கு திசையை பார்த்து பண்றது உத்தமம். பொதுவா மாத்தியானியம் கிழக்கு பார்த்தா பண்ணணும். அப்புறம் மேற்கு பார்த்து சாயம் சந்தியா பண்ணணும். இப்ப காலையில 3 அர்க்கியம் கொடுக்கணும், மதியம் 2 அர்க்கியம் கொடுக்கணும். நான் சொல்றதுல கொஞ்சம் பாட்டபேதங்கள் இருக்கலாம். சம்பிரதாயப்படி சாயங்காலத்திலேயும் 3 அர்க்கியம் கொடுக்கணும். அப்புறம் மறுபடியும் ஆச்சமனம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு
அதாவது பிராயசித்தத்துக்காக வேண்டி. நம்ம பொதுவா டான்னு டைம்ல சந்தியாவந்தனம் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அதனால பிராயசித்தத்துக்காக வேண்டி அப்படின்ட்டு இன்னொரு அர்க்கியம். எப்பவுமே இந்த மந்திரங்கள் சொல்லும் போது ரிஷி, சந்தஸ், தேவதா இதெல்லாம் சொல்லணும். அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் மந்திரம் சொல்லணும். அப்படி இல்லாம மந்திரம் சொன்னா அந்த மந்திரம் பலனளிக்காது அப்படிங்கிறது பெரியவங்களுடையது. இனி பிராயஷ்சித்த அர்க்கியம் விடும்போது முதல்ல காயத்ரி சொல்லி அர்க்கியம் விட்டோம். பிராயஷ்சித்த அர்க்கியம் சொல்லும் போது சப்த வியாகிருதிகளோட ஓம் பூ, ஓம் புவக, ஓம் சுவக, ஓம் மகக, ஓம் ஜனக, ஓம் தபக, ஓம் சத்யம் தத்சவிதுர்வரே ஏண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி பிராயஷ்சித்த அர்க்கியம் விடணும். அப்புறம் ஆத்ம பிரதட்சிணம் பண்ணணும். பொதுவா நாம கோவிலுக்கு போனா கோவில பிரதட்சிணம் வருவோம். நாம பூஜை பண்ணுனா நம்ம பூஜை அறை சின்னதா இருக்கும். பூஜை அறைக்குள்ளே என்ன பண்ணும்போது மற்ற பல சந்தர்ப்பங்கள்லையும் நம்ம பிள்ளையார் முருகன் கதை மாதிரி உலகத்தை சுத்தி வரனா முருகன் மயில் எடுத்துட்டு போயிட்டார். ஆனா பிள்ளையார் அம்மையப்பர் தான் உலகம்ட்டு சுத்தி வந்துட்டார். இதுக்கு ஒட்டி கீதையில ஸ்லோகங்களும் இருக்கு. நான் தான் எல்லாமா இருக்கிறேன், என்னில் எல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி துவனியில கீதையில ஸ்லோகங்கள் இருக்கு. அப்ப அதுல மாம்பழ கதையில சிவபெருமான், கீதையில கிருஷ்ணன், பொதுவா பகவான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேற வேற இடங்களை வேற மாதிரி சொல்லியிருக்குன்னா இதை சமன்வயப்படுத்துறதுதான் பெரியவங்களுக்கு வேலை. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, வேற வேற பேர்ல சொன்னாலும் ஒரு ஆளைத்தான் சொல்லியிருக்கு. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, அந்த பிரம்மத்தை தான் கடவுளை தான் சொல்லியிருக்கு அப்படின்னு எடுத்துக்குவாங்க. இந்த இடத்துல தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவ சனாதனஹ, இந்த மந்திரம் தான் நினைக்கிறேன், அல்லது வேற மந்திரம் இருக்கலாம். இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி தன்னைத்தானே சுற்றுவாங்க. அதாவது கோவிலை சுற்றி வர முடியல, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையே அப்படிச்சுங்க, இல்ல கோவில சுத்தி வர சௌகரியம் இல்லை, இல்ல பூஜை அறை அப்படி சுற்றி வர முடியாது, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்மத்துல எப்பவுமே ஆப்ஷனுக்கு இடம் உண்டு. முட்டிய பட்சம் வைக்கோல் அப்படின்னா தர்ப்பம் தர்ப்பப்புல்ல யூஸ் பண்ணணும், தர்ப்பப்புல்லு கிடைக்கல, வைக்கோல பயன்படுத்திக்கோ அப்படின்னு. அது மாதிரி பட்டு வஸ்திரம் கொடுக்கணும், இல்ல பட்டு வஸ்திரார்த்தம் உதகம் சமர்ப்பயாமி அப்படி தண்ணி கொடுத்தாலும் போறோம், இல்ல அக்ஷதான் சமர்ப்பயாமி இல்ல அக்ஷதையை போட்டாலும் போறோம். ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அல்லது ஆபரணார்த்தம் உதகம் சமர்ப்பயாமி. கர்மத்துல எப்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் உண்டு. அதுதான் நம்முடைய விதி. அப்ப நீங்க தன்னைத்தானே சுத்திக்கலாம். சூரியன் பூமி சுத்தி வர்றது மாதிரி கோவிலையும் சுத்தலாம், இல்ல பூமி தன்னைத்தானே சுழல்றது மாதிரி உங்களையே நீங்க சுழன்றுக்கிடலாம். அப்படி சுழன்றாலும் வலம் வந்ததுக்கான பிரயோஜனம் கிடைக்கும். இது ஆத்ம பிரதட்சணம்னு சொல்லுவாங்க. சந்தியாவந்தனம்ங்கிறது இந்து மதத்தினுடைய ஒரு அஸ்திவாரம். அது இன்னைக்கு இந்து மதத்துல யார்ட்டையாவது இருக்குதான்னு தெரியல. எல்லாத்தையும் இருக்கணும் கட்டாயம் இல்லை, இருக்க வேண்டிய கட்டியாவது இருக்குதான்னு தெரியல. இதை நம்ம சரியா சந்தியாவந்தனத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்து மதத்தையே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சரி, இப்போ ஒரு அபிப்பிராயம் அப்படின்னா, நிக்கும் போது குதிகால உயர்த்தி அர்க்கியத்தை விடணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்றவங்க இருக்காங்க. பொதுவா நீர்நிலைகள்ல இருந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அப்ப நீர்நிலையிலேயே விடுவாங்க. ஒருவேளை நீர்நிலை இல்லைன்னா என்ன பண்றது,
முட்டிய பட்சம் வைக்கோல், நீரில் இல்லைன்னா பூமியில விடு, அவ்வளவுதான். இப்போ நாம இப்படி அர்க்கியம் விட்ட உடனே நம்முடைய அர்க்கியம் வஜ்ராயுதமா மாறி அஸ்திரமா மாறி போய் அந்த மந்தேகர்களை அரக்கர் கூட்டத்தை தாக்கும். அப்போ நமக்கு பிரம்மஹத்யா அல்லது கொன்ன பாவம் அல்லது கொன்ன தோஷம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா அவங்க கொல்லப்படுறது இல்லை. எப்படி ராமர் அம்பு விட்ட உடனே அது மாரீச்சனை தாக்கி அப்படியே கடலை தாண்டி கொண்டு போய் போட்டுட்டுதோ, அது மாதிரி இவர்களை கொண்டு அருணன் அப்படிங்கிற தீவுல கொண்டு போட்டுரும். அப்புறம் காலையில விட்ட உடனே அடுத்தது அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் எழும்ப மாட்டாங்க, சாயந்தரம் தான் வருவாங்க. அப்புறம் திருப்பி சாயந்தரம் விட்டா போதும். இப்போ இதற்கு பிறகு நாம பிரணவம், வியாகிருதி இவைகளை சொல்லி ஆச்சமனம் பண்ணி நம்மளை சுத்தம் பண்ணிக்கணும். சேத்த வீட்டுக்கு போய் போனோம்னா குளிச்சுக்கிட்டு வர்றது மாதிரி நம்மளை சுத்தம் பண்ணிக்கணும். அதனால அந்த அசுரவதத்தினால, அசுரர்களை தாக்குனதுனால உண்டான தோஷம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சந்தியாதேவிய வழிபடணும் அப்படின்னு ஏற்பாடு. இப்ப இதுல சில கேள்விகள், அது ஏன் செய்யணும், இது ஏன் செய்யணும் இப்படின்னு கேட்கறவங்களுக்காக வேண்டியே நம்ம ஆட்கள் நிறைய ஏற்கனவே கேட்டவங்க இருக்காங்க, நிறைய பதில்களும் இருக்கு. இப்போ மந்தேகர்கள்னா யாரு? முதல் கேள்வி. மந்தேகர்கள்ங்கிற அரக்கர்கள் பிரம்மாவை பார்த்து தப்பம் பண்ணாங்க. பொதுவா இவங்க எப்பவுமே பிரம்மாட்ட தான் தபஸ் பண்ணுவாங்க. ரொம்ப விதிவிலக்கா சிவனுக்கிட்டையும் தபஸ் பண்ணுவாங்க. பிரம்மா கொஞ்சம் யோசிச்சு வரம் கொடுப்பாரு. சிவன் ஆஷு தோஷி, சீக்கிரமா சந்தோஷப்பட்டுருவார். அதனால யோசிக்காமலே வர கொடுத்துருவார். அப்புறம் மச்சான் இருந்தா மலையேறி பழக்கலாம்பாங்க. மச்சான் காப்பாத்திடுவார் விஷ்ணு. சரி, இந்த மந்தேகர்கள் பிரம்மதேவரை பத்தி தவசு இருந்தாங்க. பிரம்மதேவர் என்னப்பா வர வேணும்னு கேட்டார். அது நாங்க சூரியனோட சண்டை போடணும், அதுக்கு வரம் கொடுக்கணும். அதனால சரி அப்படின்ட்டு அவர் வரம் கொடுத்தார். இந்த மாதிரி கதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நாள்பட உங்களுக்கே நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கேட்கிற கேள்விக்கு கதை கட்டுறது அப்படிங்கிற திறமை வரும். உண்மையான விட நமக்கு தெரிஞ்சாலும் குழந்தைகளுக்கு அதை புரிய வைக்க முடியாதுங்கிற போது அதை எப்படி கதை சொல்லலாம் அப்படின்னு. எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது, பயம் ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தலைவழிய மூடிக்கிட்டு படுத்துக்குவேன். அப்போ ஒரு தடவை மைனி வந்தாங்க, தலைவழிய மூடிட்டு படுத்துருக்கிறத பார்த்தாங்க. பார்த்த உடனே தலைவழியா மூடாத, பாம்பு வந்துடும் அப்படின்னாங்க. அன்னைக்கோட தலைவழியா மூடுறது நின்றுது. தலைவழியா மூடினால் நம்முடைய சுவாச காத்தே உள்ளுக்குள்ள இருக்கும். திருப்பி நம்முடைய அந்த அசுத்தமான கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த காற்றை நாம சுவாசிப்போம். அதனால நமக்கு உடல்ல நோய்கள் வரும். இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு புரிய போகுது. நான் கார்பன் டை ஆக்சைடை கண்டனா இன்னைக்கு வரைக்கும் நான் கார்பன் டை ஆக்சைடை பார்த்தது இல்லை. பாம்பு வரும் சொன்னாங்களோ இல்லையோ, பாம்பு பயத்துல இருட்டு பயம் போயிட்டது. சில பேருக்கு தலைவலிக்கும். தலைவலிக்கு அமிர்தாஞ்சன் போடுவாங்க. அந்த அமிர்தாஞ்சனுடைய வலியில தலைவலி மறந்துடும். அது மாதிரி எதுக்கு சொல்ல வர, இங்க மந்தேகர்கள் பத்தி கதை. அதனால இவங்க சூரியன் உதயமாகும் பொழுதும் அஸ்தமனம் ஆகும் போதும் சண்டை செய்ய வருவாங்க. அப்ப நாம இப்படி அர்க்கியம் விடும்போது அவர்கள் சாந்தி ஆவாங்க.
இது தைத்திரிய ஆரண்யகம் 2வது பிரஷ்னம் 2வது அனுவாக்கத்துல இந்த விவரங்கள் வருது. இப்ப அடுத்த கேள்வி. இது ஒரு சாம்பிள், பிள்ளைகள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம், எப்படியெல்லாம் பதில் சொல்லலாங்கிற சாம்பிளுக்காக நான் சொல்றேன். சரி, யாரோ ஒரு பிராமண அர்க்கியம் விட்டா மந்திரர்கள் அழிஞ்சிட போறாங்க, எதுக்கு எல்லாரும் சந்தியாவந்தனம் பண்ணணும்? எல்லாரும்னா எல்லா துஜர்கள். சந்தியாவந்தனம் வந்தாலே அது துஜர்களுக்கு மட்டும், சூத்திரர்களுக்கு கிடையாது. எதுக்கு எல்லா துஜர்களும் பண்ணணும்? யாராவது ஒரு ஆள் பண்ணா போதுமே. நம்ம எப்பவுமே ஓபி அடிக்கிறதுல கில்லாடிகள். இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். வேதத்துல ரக்ஷாம்சி அப்படின்னு சொல்லியிருக்கு, ராட்சசர்கள் அப்படின்னு பன்மையில சொல்லியிருக்கு. பிரம்மவாதினக அப்படின்னும் பிரம்மவாதிகள் அப்படின்னு பன்மையில சொல்லியிருக்கு. அப்போ அரக்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்த விட்டா ஒரு அரக்கனை கொல்லுவான். நிறைய பேர் அரக்கர்கள் கொல்லணும், நிறைய பேர் அர்க்கிய பிரதானம் பண்ணணும். அதனால எல்லாரும் யார் யார் தகுதி உள்ளவங்களோ எல்லாருமே அர்க்கிய பிரதானம் பண்ணணும். சரி, ஒரு நாள் காலையில எல்லாரும் அர்க்கிய பிரதானம் பண்ணியாச்சு. அதோட அவங்க எல்லாம் நாசம் ஆகிட்டு போனாங்க. அப்புறம் இதுக்கு சாயந்தரம் பண்ணணும், அப்புறம் இதுக்கு தினமும் பண்ணணும். அவங்க நம்ம அர்க்கிய பிரதானம் விடுறதுனால மயக்கம் அடைகிறார்கள் அப்படின்னு தான் நமக்கு சொல்லியிருக்கே தவிர செத்து போவாங்க, மொத்தமா அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லல. அதனால மயக்கம் தெளிஞ்சு திருப்பி வருவாங்க. காலையில பசிச்சுது, சாப்பிட்டோம், அதனால இனிமேல் சாப்பிடவே வேண்டாம் சொல்ல முடியுமா? திருப்பி மத்தியானம் பசிக்கும் சாப்பிடணும், திருப்பி ராத்திரி பசிக்கும் சாப்பிடணும், திருப்பி திருப்பி அரக்கர்கள் வருவாங்க, திருப்பி திருப்பி நாம அர்க்கியம் விடணும். அதனால அர்க்கியம் 3 வேளையும் விடணும், தினமும் விடணும். என்னமோ நல்ல காது குத்துறீங்க. அரக்கர்கள் இருக்காங்களாம், அவங்க சூரியனை தடை பண்றாங்களாம், அதனால சூரியன் உதயமாகாதான், அஸ்தனமாகாதான், நம்ம அர்க்கியம் விட்டாதான் அவங்க எல்லாம் மயக்கமடைவாங்களாம். அப்புறம் தான் நல்ல காதுல பூ சுத்துறீங்களே அப்படின்னா. அப்ப நாம எல்லாம் அர்க்கியம் விடலைன்னா சூரியன் வரமாட்டாரா, அல்லது சூரியன் மறைய மாட்டாரா அப்படின்னு கேள்வி வரலாம். சூரியக சகஸ்ர கிரணக, சூரியன் 1000 கிரணங்கள் உள்ளவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பொதுவா சதம் சகஸ்ரம் அயுத்தம் ஏதே ஹி ஆனந்திய வாச்சக்காக அப்படின்னு சொல்லியிருக்கு. புருஷ சூக்தத்துல வரும், சகஸ்ர சீருஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 1000 தலைகள், 1000 கைகள், 1000 கால்கள், 1000 கண்கள், அந்த மாதிரி அர்த்தம் கரெக்டா 1000 அப்படின்னு அர்த்தம் எடுப்பாங்க. 4000 திவ்ய பிரபந்தம்னா கரெக்டா 4000 அப்படி கிடையாது, தோராயமா 4000. பதிகம் அப்படின்னா கரெக்டா 10 பாட்டா அப்படின்னா தோராயமா 10 பாட்டு. அது மாதிரி சதம் சகஸ்ரம் அயுத்தம் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தி இருந்ததுன்னா சதாயுர்வை புருஷக, 100 வருஷம் தான் மனுஷன் இருப்பான் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு முட்டாத்தன வார்த்தை எடுக்க கூடாது. 100 வருஷமும் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கணும். சில இடங்கள்ல சதம் சகஸ்ரம் அயுத்தம் எல்லாம் இருந்ததுன்னா நிறைய அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். கரெக்டா 100, கரெக்டா 1000, அயுத்தம்னா 10,000, கரெக்டா 10,000 அப்படின்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. அது பத்மம் அப்படிங்கிற வார்த்தைகள் அப்படி நம்ம கணக்குல அப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா அப்படி அர்த்தம் எடுக்கக்கூடாது, கூடுதலாகவும் இருக்கலாம். அதனால
அனந்தியம், அதாவது எல்லை இல்லாதது, அளவில்லாதது, நிறைய அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் பொதுவா சொல்லுவேன். உங்களுக்கு சொன்ன தெரியல. இந்த கொங்கு நாட்டுக்கு போனா, தமிழ்நாட்டுல ஒரு கொங்கு நாடு இருக்கு. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்க முடியும்னா தமிழ்நாட்டுக்குள்ள கொங்கு நாடு இருக்க முடியாதா? நான் இப்ப நாஞ்சில் நாட்டுல இருக்கிறேன். வேணாட்டு, அதுலயும் முக்கியமா வேணாட்டுல இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வேணாடு நாஞ்சில் நாடு பகுதிகளில் பகவானுக்கு ஏதாவது அர்ப்பணிக்கிறதா இருந்தா 3 பழம், 3 வெத்தில, 3 பாக்கு, 3 திரி, இப்படி 3 வைப்பாங்க. சம்ஸ்கிருதத்துல 1னா 1, 2னா 2, 3னா நிறைய. தமிழ் மாதிரி மற்ற மொழிகள்ல 1னா 1, 2னா நிறைய. சிங்குலர், ப்ளூரல், ஒருமை, பன்மை. ஆனா சம்ஸ்கிருதம் அப்படி இல்லை. ஏகவச்சனம், துவிவச்சனம், பகுவச்சனம். அப்போ 3 தடவை கோவிலை சுத்தி வருவாங்க, 3 தடவை தோப்புக்கரணம் போடுவாங்க. இந்த மாதிரி 3 செய்கிற பழக்கம். அப்ப கொங்கு மண்டலத்துல 2 தடவை பண்றாங்கன்னா அவங்க தமிழ் பாரம்பரியம். 2 தடவைன்னா அவங்களுக்கு நிறைய. 2 வெத்தில, 2 திரி, 2 பழம் அப்படின்னு அவங்க வச்சுக்குவாங்க. அதனால சூரியனுக்கு ஆயிரக்கணக்கான கிரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிரணத்துக்கும் ஒரு அரக்கன் வச்சுக்கிடுவோம். அப்ப நிறைய அரக்கர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்ணுவாங்க. நம்ம பண்ணலைன்னா நம்மளை தாக்குற அந்த அரக்கன் நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய சூரிய கிரகணத்தை தடுத்துருவோம், கிரணத்தை தடுத்துருவான். கிரகணம் வேற, கிரணம் வேற. கிரணம்னா ஒளிக்கட்டை, கிரகணம்னா பிடிக்கிறது, மறைக்கிறது. அந்த வந்தேர்கள் மறைச்சிருவாங்க. அதனால நமக்கு வந்து சேரக்கூடிய சூரியனுடைய சக்தி, பலன், பிரயோஜனம் வந்து சேராது. அப்ப நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பண்ணணும். மனுஸ்மிருதியில மனுவும் சொல்றார், சந்தியா பண்றதுனால நீண்ட ஆயுள், நற்கீர்த்தி, பிரம்ம தேஜஸ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. சரி, நீங்க தான் காயத்ரி வேத மந்திரங்கள் எல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடாது, பெண்கள் சொல்லக்கூடாது, சூத்திரர்கள் சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் வச்சிருக்கீங்களே, துஜர்கள் மட்டும் தானே சொல்லலாம். அப்ப அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? அவங்களுக்கு என்ன, எப்படி ஆரோக்கியம், பிரம்ம வர்ச்சஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, பகவான் துஜர்களுக்கு மட்டும் இது வச்சிருக்காரு. மற்றவர்களுக்கு இது இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆகாது. புராண இதிகாசங்கள் முதலான இது இருக்கு. நான் அதை இன்னைக்கு கிளாஸ் தொடங்கும் போது அந்த காயத்ரி ஸ்லோகத்தை சொன்னேன். யோ தேவ சவிதாஸ்மாகம் தியோ தர்மாதி கோச்சராக பிரேரயே தஸ்ய யத்பர்கஹ தத்வரேண்யம் உபாஸ்மஹே. காயத்ரி மந்திரத்தினுடைய மொழிபெயர்ப்ப சமஸ்கிருதத்துல. பாரதியார் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படி மொழிபெயர்த்திருக்கிறார். இதெல்லாம் யாரும் சொல்றதுக்கு தடை கிடையாது. ஒண்ணு, ஆக்சுவலா இது அந்த ஒரு அணுகுமுறையே தப்பு. இவங்களுக்கு தடை அப்படின்னு உள்ள அணுகுமுறை தப்பு. நம்மளோட பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நாம அதே டோன்ல போயிட்டு இருக்கோம். கீதையில சில இடங்கள்ல வரும், சுதர்மாத் சுஅனுஷ்டிதாத் சுதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவக. பகவான் சொல்ல, நீ சுதர்மத்தை அனுசரி அப்படின்னு. சுதர்மங்கிறது ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம். அதை பத்தி நிறைய விசாரம் பண்ணணும். இப்ப இங்க அர்க்கியத்தை பத்தி ஒரு விசாரம் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு தகவல் சொல்லிடுறேன். கடலங்குடி சாஸ்திரிகள்
வடலங்குடி நடேச சாஸ்திரிகள் அவர் எழுதின சந்தியாவந்தனம் அப்படிங்கிற நூல் இந்த மாதிரி நிறைய விசாரத்தோட இருக்கு. அருமையான புத்தகம், நிறைய விஷயம் தெரியறதுக்கு அது வாங்கி படிக்கலாம். சரி, இப்போ கீதையில சுதர்மம்ங்கிறது அதே மாதிரி விசாரத்துக்குரிய விஷயம். கடமை அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும், நீங்க செய்ய வேண்டியதை நான் செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தர் ஆண்கள் செய்யக்கூடியதுன்னு சிலது இருக்கும், பெண்கள் செய்யக்கூடியதுன்னு ஒரு சிலது இருக்கும், குழந்தைகள் செய்யக்கூடியதுன்னு சிலது இருக்கும். சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி மறைகிறானா அப்படின்னு. கிழவங்க அதை செய்யக்கூடாது, கிழவன் செய்ய வேண்டியதை கிழவன் செய்யணும். இப்படி நம்முடைய ஊர், நம்முடைய வழிபாட்டு முறை, நம்முடைய குலாச்சாரம், தேசாச்சாரம் இதெல்லாம் பொறுத்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கும். இதைத்தான் நம்ம ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்றோம். அவர் செய்யறாரு, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் அதை மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு கிளம்பக்கூடாது. பொதுவாக குழந்தைகள் அம்மா சேலை கட்டுறதை பார்த்து அவங்களும் சேலை கட்டுவாங்க, அப்பா வேட்டி உடுக்க பார்த்து அவங்களும் வேட்டி உடுப்பாங்க, அப்பா வேட்டி உடுத்தார். இப்போ இந்த மாதிரி ஈயடிச்சான் காப்பி அடிக்கிற பழக்கம் நல்லதில்லை. பொதுவா இதுல ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இப்போ இருந்துட்டு இருக்கிறத சொன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். நாம எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம், அதனால நாம வீட்டுல சமையல் வேலை பார்க்கலாம், அல்லது டிவி பார்க்கலாம், அல்லது மொபைல உட்கார்ந்து தேய்ச்சிட்டு இருக்கலாம், வாட்ஸ்அப் பார்க்கலாம், நாம அதெல்லாம் செய்யலாம். நம்ம பிள்ளைகளும் என்ன விரும்புறாங்க, நாமளும் உட்கார்ந்து மொபைல்ல நோண்டிக்கிட்டு இருக்கணும், மொபைல தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய சுதர்மம் என்னது, படிக்க வேண்டியது. அவங்க படிக்கணும், மார்க் எடுக்கணும், வேலைக்கு போகணும், அப்புறம் தான் யாராவது பொண்ணு கொடுப்பாங்க. இந்த காலத்துல நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்கிறது, ஏன்னா பையன் மாதிரி யாரும் வேலை வெட்டி இல்லாம தெருவு திணையமா தெரிஞ்சிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய சுதர்மத்தை செய்யலேனா, நாம செய்யறத பார்த்து நம்மள மாதிரி செய்தான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை நாசமா போயிடும். அதனால அவன் அதைத்தான் செய்யணும். நம்ம டிவி பார்க்கலாம், நம்ம மொபைல் இருந்து தேய்ச்சிட்டு இருக்கலாம், ஏன்னா நமக்கு பரீட்சை ஒன்றும் எழுத வேண்டியதில்லை, இனி வாழ்க்கையில் நம்ம சாதிக்க போறதுக்கு எதுவும் இல்லை. அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கு, அவங்க சாதிக்க வேண்டியிருக்கு, அவங்க அதை செய்யக்கூடாது. ஆனா இது சொன்னா மரமண்ட பிள்ளைகளுக்கு ஒன்றும் புரியறதே இல்லை. எல்லா வீட்லயும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது, பிள்ளைகளை எப்படி அவருடைய சுதர்மத்தில் ஈடுபடுத்துவதுங்கிறது இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. 99% குழந்தைகளும் இந்த விஷயத்துல அம்மா அப்பா பேச்ச ஒண்ணும் கேட்கறது இல்லை, பெரியவங்க பேச்ச ஒண்ணும் கேட்கறது இல்லை. அதுகள் கேம் விளையாடுறது, என்டர்டெயின்மெண்ட், அதுலதான் அவங்களுடைய ஆர்வம் போகுதே தவிர படிக்கிறதுல உருப்படுறதுல இல்லை. அப்போ சுதர்மம் தான் செய்யணும். நான் பொதுவா அதனால என்கிட்ட வரக்கூடியவங்களுக்கு நான் கொடுக்குற ஐடியா, நீங்களும் ஏதாவது ஒரு புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருங்க. ராமாயணம் படிங்க, மகாபாரதம் படிங்க, எதையாவது ஒண்ணு எடுத்து வச்சு நீங்க படிச்சுட்டு இருங்க. குழந்தைகள் எப்ப படிக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த நேரத்துல நீங்க எதையாவது எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா குழந்தைகள் அந்த நேரத்துல இன்னொரு வேலைய சைக்காலஜிக்கலா செய்ய மாட்டாங்க. அதுக்கு மேல அவங்க தலையெழுத்து. ஒரு ஐடியா சொல்றேன், உங்களுக்கு புண்ணியத்துக்கு போற வழிக்கு புண்ணியத்துக்கு புண்ணியமாகும். பிள்ளைகள் உங்களை பார்த்து அம்மாவே படிக்காங்க, அப்பாவே படிக்காங்க, சரி நம்மளும் படிப்போம், வேற என்ன பண்றது அப்படின்னு அவங்களும் படிக்க ஆரம்பிச்சுவாங்க. சரி, அப்ப அதனால துஜர்கள் உடைய கடமை சந்தியாவந்தனம் பண்றது. அவங்க அது பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணினா மட்டும்தான் மோட்சம், வேதம் படிச்சா மட்டும்தான் மோட்சம் அப்படின்னு சாஸ்திரத்துல எங்கேயுமே சொல்லல. அதனால சந்தியாவந்தனம் இல்லாதவங்க, வேதம் படிக்காதவங்க எல்லாம் அதை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. இந்து மதம்
ஒரு சூப்பர் மார்க்கெட். கர்மத்துல எப்பவுமே விகல்பத்துக்கு இடம் உண்டு. அதனால நமக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால மற்றவர்கள் வேற விதங்கள்ல இதே வழிபாட்டை பண்ணலாம். இப்படி காயத்ரி சொல்லி அர்க்கிய பிரதானம் பண்ணிதான் மந்தையர்களை விரட்டணும் இல்லை. அவங்களுக்கு விரட்டுறதுக்கு அவங்களுக்குன்னு குலாச்சாரப்படி ஏதாவது முறைகள் இருக்கோ அதை அவங்க கடைபிடிச்சால் போதும். அதனால அதுவும் சந்தேகம் தெளிஞ்சாச்சு. இப்போ நான் ஏற்கனவே அதாவது இப்போதைக்கு இந்த அர்க்கிய பிரதானம் டாபிக் முடிஞ்சது. ஏற்கனவே பழைய வகுப்புல ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். சந்தியா அப்படிங்கிற தேவியை வழிபடக்கூடியது சந்தியாவந்தனம். சில பேர் சந்தியா காலத்துல பண்றதுனால அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறவங்க இருக்காங்க. அது ஒரு சிறந்த அர்த்தம் கிடையாது. சந்தியா காலத்துல பண்றாங்கிறது சரி. அப்ப மத்தியானம் சந்தியா காலம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வரும். சந்தியாங்கிற தேவியை உபாசிக்கிறாங்க அப்படிங்கறதான் உண்மை, சரியா இருக்கும். இந்த சந்தியா அப்படிங்கிற தேவி இது வரைக்கும் ஆதித்யன், சூரிய நாராயணன் அப்படின்னு எல்லாம் மெயில் டாபிக்ல போயிட்டு அந்த வார்த்தை வரலாம். ஆணாதிக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆணாதிக்கமா போயிட்டு இருந்த டாபிக் இப்ப இனி பெண்ணாதிக்கமாக கொண்டு போகிறோம். நான் நினைக்கிறேன் ரெக்கார்டிங் நிறுத்திட்டு மறுபடி பண்ணுவோம்.